ஸோ அப்போ நம்ம ஒரு டிக்ஷனரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மை டேட்டாவே நம்ம எடுத்துப்போம். மை டேட்டா அப்படின்றக்கப்ப நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். லெட் இட் பி மை டேட்டா ஈக்குவலன் டு நேம், ஏஜ், city, state, so this may be the content of the my data. It's a dictionary. If you call what is my data, it shows that it's a dictionary. ஸோ இந்த டிக்ஷனரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆர்குமெண்ட்டாக அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார் KWARGS கரெக்டுங்களா? ஏன்னா இது கீவேர்டு இருக்குது. அப்போ இந்த என்ன கீவேர்டு இருக்குது? நேம், ஏஜ், சிட்டி, ஸ்டேட்டு தான் இருக்குது. அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக அந்த பேராமீட்டர் இருக்கணும். அப்போ டெஃப் கெட் டேட்டா இங்கே என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து பேராமீட்டர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நேமு, லுக் ஹியர், நேமு, ஏஜ், சிட்டி, ஸ்டேட். சரி, பட் இட்ஸ் நாட் நோன் அட் ரன் டைம். ரன் டைமில் இன்னும் என்ன வரும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு இருக்கப்ப நீங்கள் இதை வந்து என்ன பண்ணலாம்? ரன் டைமில் வேணும்னா பேராமீட்டரை KWARGS அப்படின்னே கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து print KWARGS அப்படின்னு கொடுத்தீங்கன்னா def, sorry, again back. So this is my data. ஸோ நான் இப்போ def get data எழுதுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரன் டைமில் எனக்கு தெரியாதுன்றனால எப்பயுமே கீவேர்டு ஆர்குமெண்ட், நான் கீவேர்டு ஆர்குமெண்ட், வேரியபிள் அண்ட் கீவேர்டு ஆர்குமெண்ட்டில் கொடுத்துட்றேன். இப்போ பிரிண்ட் பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன், பிரிண்ட் KWARGS அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட் டேட்டாக்கு நான் இந்த மை டேட்டா டிக்ஷனரியை வந்து அனுப்புகிறேன். அப்போ என்ன பண்ணணும்? ஸ்டார் மை டேட்டான்னு தான் அனுப்புவேன். நல்லா பாருங்கள், இங்கே ஸ்டார் டு பி யூஸ்ட் ஆஸ் அ ஆர்குமெண்ட், ஸ்டார் டு பி யூஸ்ட் இன் த பேராமீட்டர். அதை தான் இந்த வீடியோ செக்மெண்ட்ஸில் டெப்த்தாக பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வேரியபிள் லென்த் அப்படின்றக்கப்ப இங்கே பாருங்கள், எனக்கு மை டேட்டா ஸ்டார் மை டேட்டான்னு கொடுத்தோன்னே இங்கே அக்செப்ட் ஆகிடுச்சு, பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் அன்பேக் பண்ண முடியும். ஹவு டு அன்பேக்? Unpacking the arguments, keyword arguments, that's very important. Keyword arguments, unpacking the keyword arguments. என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபங்க்ஷன் எழுதுகிறப்ப இந்த இடத்துல அன்பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டிக்ஷனரி. ஏன்னா இதோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் KWARGS வித்தவுட் ஸ்டார் தான் கொடுக்கணும், மறந்துடாதீங்க. அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு டிக்ஷனரின்னு வந்துடும், கிளாஸ் டிக்ஷனரின்னு வரும். டிக்ஷனரியில் சில மெத்தட்ஸ் இருக்குது. டிக்ஷனரியோட வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 11 மெத்தட் இருக்குது. 11 மெத்தடையும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இங்கே வந்துட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஃபார் I, J in KWARGS இங்கே இந்த டிக்டோட மெத்தடை கால் பண்ணோம். அந்த மெத்தட் பேர் என்னென்னா ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பிரிண்ட் ஐன்னு மட்டும் கொடுக்குறேன். ஐன்னு மட்டும் கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா கீ மட்டும் வரும். நேமு கீ மட்டும் எடுக்கிறது, நேம், ஏஜ், சிட்டி, ஸ்டேட் மட்டும் வரும் பாருங்கள். இப்போ நான் வந்து கெட் டேட்டா ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன், மை டேட்டாவை அனுப்புகிறேன். பாருங்கள், நேம், ஏஜ், சிட்டின்னு வந்துருச்சா? பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அதோட டைப் டிக்ட்டுன்னு வந்துருச்சு. இப்போ எனக்கு ஜே மட்டும் வேணும் அப்படின்னா இங்கே வந்து நான் பிரிண்ட் ஜே அப்படின்னு கொடுத்தேன்னா ஐ கொடுத்துருக்கேன். இப்போ பிரிண்ட் ரெண்டுமே ஒட்டுக்காகவே கொடுக்குறேன். பிரிண்ட் ஜே அப்படின்னு கொடுத்தனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வரும், கீ வேல்யூ வந்துடும். இப்போ ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன் பாருங்கள், கீ இருக்குது, வேல்யூ இருக்குது. இங்கே பிரிண்ட்டுன்றது பை டிஃபால்ட்டாக நியூ லைனில் வந்துடும். அதனால் நீங்கள் பிரிண்ட்டை வந்து நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பிரிண்ட் ஐ கமா போட்டு ஏதாவது கோலன் கூட வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஈக்குவல் கூட வச்சுக்கோங்க. ஜே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அன்பேக் பண்ணுறப்ப நீட்டாக இருக்கும், பார்க்குறப்ப 1 by 1 வராது. ஸோ கால் பண்ணுறப்ப பாருங்கள், நேம் வந்து சதீஷ் சிவம், ஏஜ் 43, சிட்டி சேலம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த டைம். இன் திஸ் டைம் இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபங்க்ஷன் கால் அப்போ ஸ்டார் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப டெப்த்தாக பேசிகிட்டு இருக்கோம். கீப் வாட்ச் த ஃபங்க்ஷன் சீரீஸ். இன்னும் நிறைய விஷயங்களை டெப்த்தாக பேசுவோம். ஓகே, நன்றி.